நம்மளோட சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ட்ரஸ்டபுளான ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பிகாஸ் இந்த ஒரு வெப்சைட்டை பற்றி அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வெப்சைட்டை தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு வெப்சைட் நேம் அமேசான். ஸோ அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து கண்டிப்பாக எல்லா நாளையுமே வந்து இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சு ஏர்ன் பண்ண முடியும் மணியை. பிகாஸ் இந்த ஒரு வேலை வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஆன்லைனில் தான் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. ஸோ ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறதுனால ரெண்டு வந்து கம்பெனி மட்டும் தான் வந்து ஆன்லைனில் வந்து பொருட்கள் வாங்குறது ஹையஸ்ட்டு. ஒன்று அமேசான், ஒன்று ஃப்ளிப்கார்ட். அமேசானை பொறுத்த வரைக்கும் அதிக பேர் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அமேசான்லேயே வந்து பொருட்கள் வாங்குவாங்க, அமேசான்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து அமேசானில் இப்போ வந்துட்டு. ஸோ அமேசானில் வந்து யாரும் பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் மூலியமாக யாராச்சும் பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமுங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ அமேசானுக்கு. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வரணும் அப்படின்னா கீழே ரெஜிஸ்ட்ரேஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ அமேசான் உள்ளே வந்த பிறகு இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு சைன் அப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அமேசான் வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த உங்களோட ஐடியை அந்த பாஸ்வேர்டையும் போட்டு லாகின்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே போய் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு தனியாக ஒரு மெயில் ஐடியை போட்டு நான் இதுக்குன்னு ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கிரியேட் எ நியூ அமேசான் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு உங்களோட அக்கௌண்ட் நேமு அண்டு உங்களோட இமெயில் அட்ரு அப்புறம் வந்து உங்களோட 2 பாஸ்வேர்டு அதான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்காங்க. அண்ட் உள்ளே போயிட்டு வந்து எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களோட அமேசான் ஐடியை போட்டு ஒரு புதிய ஐடியை போட்டு க்ரியேட் பண்ணி வந்து உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அமேசான் அமேசான் அசோசியேட்னு ஒரு சைனப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஒரு சைட்டை வந்து சைனப் பண்ணால் தான் வந்து அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆவீங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து அதிக டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் எந்தெந்த வழிமுறைகள்லாம் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இப்போ, ஓகேவா? இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு நடுவில் நான் சொல்கிறது எதுவுமே புரியாமல் போகும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பேயி நேம். ஸோ நேம் பொறுத்த வரைக்கும் உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் அட்ரஸ் கீழே வந்து 3rd அட்ரஸ். நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் போட்டாலே போதும், ஒரு அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி அண்டு உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் கேட்டுப்பாங்க. ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, அப்புறம் கண்ட்ரி. இதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் போட்டுடலாம். ஸோ போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஆஃப் திஸ் அக்கௌண்ட், the payee list above someone else I need enter the information. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றமே வச்சுக்காதீங்க. ஸோ மேலே உள்ளதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூ யூஎஸ் பர்சன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் வந்து நோங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நோவை கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். அதாவது வந்து வெப்சைட் அண்டு மொபைல் ஆப் லிஸ்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த எல்லாமே நான் வந்து இப்போ வந்து ஃபில்லப் பண்ணுறேன். என்னோடய நேம் கொடுக்குறேன், என்னோடய அட்ரஸ், அப்புறம் சிட்டி. ஸோ இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே ஃபில்லப் பண்ண பிறகு இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு அட்ரஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 2 அட்ரஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 2 அட்ரஸில் நான் வந்து எந்த ஒரு அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஒரிஜினல் அட்ரஸ்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும். இந்த ஒரு பேஜில் வந்து வெப்சைட் அண்டு மொபைல் ஆப் லிஸ்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருக்கிறீங்களா, இல்லை வந்து மொபைல் ஆப் வச்சுருக்கிறீங்களா, இந்த மாதிரி வந்து டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் வந்து வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து இந்த இடத்துல வெப்சைட்டோட லிங்கை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஒரு ஆப்பை போட்டு தான் நான் வந்து
அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்போட லிங்கை இதில் போட்டுட்டு ஆர்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி கூட்டிகிட்டு போகும். இந்த ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷனில் வந்து ஸ்டோர் ஐடி. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டோர் ஐடிங்கிறத வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வந்து ஸ்டோர் ஐடி. நான் வந்து இப்போ வந்து ஏதோ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஐடி இப்போ வந்து என்னென்னு கொடுத்துட்டு டிடிடின்னு கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்னோடய ஐடி. ஸோ ஓகேவா, இதுதான் வந்து என்னோடய ஐடி. ஓகே, இதுக்கப்புறம் வந்து யுவர் வெப்சைட் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மொபைல் ஆப் லிஸ்ட். நம்ம வெப்சைட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, வெப்சைட் இல்லாட்டி அது மொபைல் ஆப் லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நான் வந்து வெப்சைட்டை மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அதனால் வந்து வெப்சைட் மட்டும்தான் வந்து மேலே வந்து காமிக்கிது. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து வெப்சைட்டு கொடுத்தோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் ஆர் யூ வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ் அபவுட். ஸோ உங்களோட வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் போல் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட வெப்சைட் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல் வந்து இதில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கீழே வரேன். கீழே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ப்ரைமரி டாபிக். ஸோ செலக்ட் ப்ரைமரி டாபிக் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வந்து எந்த மாதிரி டாப்பிக்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத காமிக்கும். கேமிங் டாப்பிக்கில் இருக்கிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியலில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும். ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்கில் இருக்கிறீங்களோ அந்த மாதிரி டாபிக் வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து செலக்ட் செகண்டரி டாபிக். ஸோ ரெண்டாவது ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது என்ன ப்ராசஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எதை பற்றி கொடுக்க போகிறீங்க, எந்தெந்த ப்ராடக்ட் நான் வந்து சேல் பண்ண போகிறீங்க, எந்தெந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதில் வந்து நான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் செகண்டரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அமேசானில் வந்து எந்தெந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கேட்டிருக்கு. ஸோ இதில் வந்து புக்ஸு, கிளாத்து, அப்புறம் ஜுவல்லரி, கம்ப்யூட்டரு, ஹோமு, கார்டன், டாய்ஸு, மூவிஸ், எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸு. ஸோ இதில் எந்தெந்த ப்ராடக்ட்னால் நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்களோ அந்தந்த ப்ராடக்ட்னால் வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கு, இந்த மாதிரி புக்ஸு எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் மூலியமாக வந்து ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து என்கிட்ட உள்ள பீப்புள்ஸ் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாட் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட் வந்து இதில் வந்து கொடுக்க போகிறீங்க. அதாவது வந்து பிளாக்கா. ஸோ பிளாக்குங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து செகண்டரி டைப் வந்துட்டு கண்டென்ட் வெப்சைட். ஸோ கண்டென்ட் வெப்சைட் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா. ஸோ கண்டென்ட் வெப்சைட் கொடுக்க முடியல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இருக்குல்ல, சோஷியல் மீடியா பேஜ் குரூப். நம்ம வந்து எதுலலாம் வந்து ஷேர் பண்ண போகிறோம், இன்னும் வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம். ஸோ ஆடு அனதர் டைப்புன்னு கொடுத்துட்டு இன்னொரு டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டென்ட் வெப்சைட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிளாக்கு, சோஷியல் மீடியா பேஜு, கண்டென்ட் வெப்சைட். சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து யூடியூப்பு, இந்த மாதிரி தான். கண்டென்ட் வெப்சைட் அண்ட் பிளாக்னா வெப்சைடு, நம்ம வச்சுருக்கிற வெப்சைட்டில் வந்து பரப்பக்கூடியது. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ணக்கூடியது. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து டிராஃபிக் அண்டு மானிட்டேஷன். ஸோ இதில் வந்து என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னா பெய்டு சர்ச்சு, இமெயில் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களா, இந்த மாதிரி வந்து கேட்டுப்பாங்க. டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்டிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இமெயில் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்புறம் வந்து பிளாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்இஓ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து சோஷியல் நெட்வொர்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோஷியல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இது போன்ற வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய லிங்கை அப்படின்னா வந்து இந்த சோஷியலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் கிளிக் பண்ணிக்கிறத வந்து நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் போட்டேன். அப்போ நான் அந்த ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறத எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. என்னென்னா ஹவ் டு யூ வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ஜெனரேட் இன்கம். ஸோ செலக்ட் ப்ரைமரின்னு கொடுத்த பிறகு இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நீங்கள் படித்து பார்க்காம வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா, இதில் வந்து அமேசான் அசோசியேஷன் இந்த ஆன்லைன் மானிட்டேஷன் ஐ யூஸ். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மானிட்டேஷன் ஐ யூஸ் இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் செகண்டரியாக ஒன்று கேட்குது.
ஸோ இந்த ஒரு செகண்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து இ-காமர்ஸ், ஆன்லைன் ரீட்டைல் இது கொடுத்துக்கலாம். இல்லாட்டி அதர் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது வந்து 3D பார்ட் அஃபிலியேட் நெட்வொர்க்குங்கிறத வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து கீழே உள்ளதில் வந்து நான் சொன்ன அதில் 3லேயே வந்து 3ல் எதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஹேவ் டு யூஸ்வல் பில்ட் லிங்க். ஸோ இதை நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன கொடுக்கணுன்னா HTML வந்து, அதாவது HTMLலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெப்சைட்டில் வந்து ஒரு சின்ன பேனர் மாதிரி வந்து காமிச்சிருக்கும். வெப்சைட்லனா சைடில் வந்து அமேசான் பொருட்களை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். ஸோ அது மூலியமாக வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது மூலியமாக அதிகமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா வந்து HTML கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இப்போ வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா மேனுவலி டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தது செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வர போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர போகிறனால ஃபஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட்டே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு பெட்டர் புதுசாக வந்து வரீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து டு மானிட்டர்ஸ் மை சைட்டு அதர். ஸோ இப்போ வந்து டு மானிட்டர்ஸ் மை சைட்டுங்கிறத வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹவ் டு யூ ஹேட் அபவுட் அஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் சர்ச் வேர்ல்டு மந்த் ஃபார்ம் அஃபிஷியல் .இன்சைட் ஃபார்ம் த அமேசான் .இன்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்த பிறகு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள கேப்சாவை வந்து அப்படியே வந்து கீழே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து டைப் பண்ண பிறகு இதில் வந்து ஐ அக்ரின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்து ஃபினிஷ் ஆகி உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் வந்து அஃபிலியேட்டோட உங்களோட பேஜுக்கு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நான் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே கொடுத்தனால இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் வந்து லோட் ஆகி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து லேட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லேட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. அஃபிலியேட் ப்ரோக்ராமோட ஒரு அக்கௌண்ட் எல்லாமே வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த ஒரு அமேசானில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். உங்களோட ஏர்னிங்ஸு எவ்வளோ இப்போ டேக்கு வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து சார்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சார்ட் மூலியமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் சைடில் மூலியமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கிளிக்ஸ் வந்து இருக்குது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படா ஏர்ன் பண்ணுறதுன்னு சில பேர் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு சாண்டிஸ்க்குங்கிற இந்த ஒரு பென்ட்ரைவ் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த பென்ட்ரைவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பென்ட்ரைவில் வந்துட்டு இப்போ வந்து இந்த பென்ட்ரைவோட அஃபிஷியல் பேஜுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து யாராச்சும் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் வாங்க போகிறாங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து வாங்காமல், அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க் இந்த பென்ட்ரைவோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. ஸோ ஓகேவா? இப்போ இந்த பென்ட்ரைவ் வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு மேலே வந்து டெக்ஸ்ட்டு கெட் லிங்குங்கிற ஒரு ஆப்ஷன், டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை வந்து மேலே வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஷார்ட் லிங்க். இந்த லிங்கை அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு கொடுப்பாங்க இந்த ஒரு வெப்சைட்லேருந்து. அதுதான் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்ங்கிறது. ஓகேவா? இந்த லிங்க் எது எதுலனா பார்த்துருப்பீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு ஃபோன் அன்பாக்சிங் வீடியோனா போடுவாங்கல்ல. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோவில் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோனோட லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கோங்க. இந்த பென்ட்ரைவோட லிங்க் இருக்குது, இந்த தேவைப்படுறவங்க இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கோங்க. இந்த கேமரா லிங்க் வந்து கீழே தான் இருக்குது, அந்த கேமராவை லிங்கை கிளிக் பண்ணி இந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம் லிங்கை தான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைடில் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் தான் வந்து நீங்களும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? நான் இல்லை எனக்கு வந்து லிங்கு ஷேர் பண்ணி வந்து என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வழிமுறையை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் இமேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, சைடில் வந்து அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஷாப் நவுன்னு சொல்லிட்டு சைடில் வந்து வெப்சைட்டில் சைடில் வந்து ஒரு சின்ன பேனர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் அந்த அமேசானில் வந்து காசு வந்து ஆட் ஆகும், மணி வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து HTML கோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த HTML கோடை கொண்டு போய்ட்டு அந்த வெப்சைடு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தெரியும் HTML கோடை வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணணும், எங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு. அவங்க வந்து இந்த HTML கோடை கொண்டு போய் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட் மூலியமாகவும் வந்து இந்த ஒரு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. யூடியூப்பில் லிங்க் கொடுக்குறது மூலியமாகவும், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணுற மூலியமாகவும், எல்லா வழிமுறைகளும் யூடியூப்பில் எல்லாம் சொன்னேன்ல, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு இந்த 3 வழிமுறைகளையும் பயன்படுத்தி வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணி அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த SD கார்டு நார்மலாக இந்த மெமரி கார்டு வாங்க போகிறாங்க, MI ஃபோன் வாங்க போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபோன் வாங்க போகிறாங்க, லேப்டாப் வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து உங்கள் மூலியமாக உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி இன்கம் கிடைக்கும். உங்களோட இன்கம் எல்லாமே வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேர் ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை கிளிக்ஸ் வந்து இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் பார்த்துக்க முடியும். இதில் வந்து நீங்கள் உங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்பவே தெளிவாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்து மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும்.